Hi friends, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு 37 inch blouse 37 inch blouse. இதுல என்ன வித்தியாசம் அப்படினா 37 inch blouseக்கு உயரம் வந்து நான் அதிகமா வைக்க போறேன். அத வந்து நம்ம எப்படி வந்து கட் பண்ணலாம்னு பார்க்கலாம். வந்து ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க 37 inch blouse வந்து நம்ம இப்போ 14 inch inch height வச்சா எப்படி ஃப்ரண்ட் கட் பண்ணனும் அப்படினு சொல்லி கேட்டாங்க. இப்போ நான் 14 inch வந்து வைக்க போறேன். அரை இன்ச் குறைச்சிட்டேன், 14 inch வைக்கிறேன். இது வந்து 14 inch வச்சாலும் சரி 15 inch வச்சாலும் சரி, இதுதான் மெத்தட். அத நான் வந்து உங்களுக்கு இப்போ எப்படின்னு சொல்லி நான் காட்றேன். இந்த மாதிரி வந்து துணி எடுத்து வச்சுக்குங்க, ரெண்டா போட்டுக்குங்க, கீழே போட்டு நனைச்சிட்டு அதுக்கு அப்புறமா இந்த மாதிரி அயன் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த பக்கம் அன்ஈவனா இருக்கும் உங்களுக்கு, அத வந்து ஒரு கோடு போட்டுருங்க. அப்படியே கோடு போட்டுருங்க. போட்டுட்டு கீழவும் பார்த்துக்குங்க கரெக்டா போட்டுருக்குமான்னு. அப்படி இல்லை அப்படின்னா அதை வெட்டி எடுத்துருங்க. உடனே நீங்க ஆல்ரெடி வச்சிருப்பீங்க பிளவுஸ், அந்த அளவு பிளவுஸ் எடுத்துக்குங்க. இதுல என்ன உயரம் இருக்கு அப்படின்றத நம்ம முதல்ல அளந்து பார்த்துக்கலாம். இந்த அளவு பிளவுஸ்ல எவ்வளவு ஹைட் இருக்கு அப்படின்னா 13 inch ஹைட் இருக்கு. ஆனா நம்ம வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா 14 inch வைக்க போறோம். 14 inch உயரம் வைக்க போறோம். அப்போ 14 inch வைக்கும் போது இந்த இடத்துல மடிச்சு தைக்கணும். நம்ம மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 inch விட்டுருங்க. பின்பக்கம் வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு 1.5 inch வச்சுட்டுங்க. வச்சுட்டு இங்கிருந்து உயரம் வந்து 14 inch வைக்க போறோம். 14 inch வச்சுட்டோமா, இங்க தைக்கிறதுக்கு அரை இன்ச். அப்போ மொத்தத்துல 14 inch. ரெடி அளவு வந்து உங்களுக்கு 14 inch வரும். உங்களுக்கு ரெடி அளவு 14 inch வேணும் அப்படின்னா நீங்க 15 inch வந்து வச்சுக்கோங்க. எதுக்குன்னா தையலுக்கு. ரெடி அளவு வச்சுட்டு ரெடி அளவு வந்து 14 வரணும் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா மேலே தையலுக்கு போட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்போ ஹைட் வரைஞ்சிட்டோம். இப்போ ஷோல்டர் வந்து நான் 5.5 inch வைக்கிறேன். இது எல்லாருக்கும் 5.5 6 inch போதும். இதில் ஒரு கோடு போட்டுக்குவோம். இருந்து அதே 5.5 inch வச்சுக்கோங்க. உங்களுக்கு ரெடி அளவு வந்து 5 inch வரணும். 5 inch போட்டுட்டு இந்த இடத்துல நம்மளோட செஸ்டோட அளவு எவ்வளோன்னா 37 inch. 37 வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் 4ஆல் டிவைட் பண்ணால் 9.25 வரும். இது கூட ப்ளஸ் 1 inch. நம்ம இதுக்கு முன்னாடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் 1/2 inch சேர்த்துக்குங்கன்னு சொல்லியிருப்பேன். இப்போ 3/4 inch சேர்த்துக்கலான்னு சொல்லியிருப்பேன். இப்போ நம்ம இதுக்கு 1 inch வச்சு தைக்கிறோம். 1 inch ஆட் பண்ணால் 10.25 வரும். அப்போ 10.25 வைக்கலாம். 10.25 வச்சாச்சு. இது போட்டுருங்க. இது வந்து செஸ்டோட அளவு வரைஞ்சாச்சு. இப்போ இங்க 5 வச்சிருக்கோம் இல்லைங்களா, இதில் 1/2 inch போயிடுமா, 5 வந்துருமா, தச்சு வரும்போது இங்கே வந்துடும். ஓகே. இப்போ வேஸ்ட்டு 32 inch. வேஸ்ட் வந்து 32. அதையும் 4ஆல் டிவைட் பண்ணோம். டிவைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 8 inch வரும். ப்ளஸ் 1. இது வந்து டாட் பிடிக்கிறதுக்கு. இந்த 1 inch வந்து இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு. அப்போது 8 1 9 inch அப்படியே வச்சிருங்க. இதில் 8 ரெடி அளவு, இந்த 1 inch டாட் பிடிக்கிறதுக்கு, இதுக்கப்புறமா ஒரு 1.5 inch தையலுக்கு, இங்கே வந்து ஒரு 1.5 inch தையலுக்கு. ஒரு 1.5 inch வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு இதை அப்படியே கவ் பண்ணிக்கணும்.
பேக் வந்து 9 இன்ச் வைக்கிறோம். 9 இன்ச்சு நான் மேலே வந்து தைக்கிறதுக்கு விட்டுறேன். இப்போது இந்த இடத்துல 2.25 இன்ச் வைக்கிறேன். கழுத்தோட வெட்டு பகுதி வந்து 2.25 இன்ச்சு. இப்போ தைக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச் போகும். மீதி உள்ளது வந்து ஷோல்டர் பகுதி வரும். இப்போ இங்கிருந்து தான் நம்ம வரையணும், இங்கிருந்து வரையக்கூடாது. தச்சு வர பக்கம் இங்கே வரணும். கழுத்து வந்து உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அதை நம்ம இப்போ வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணும், இப்போ இது மாதிரி ஷேப் வந்து பானை மாதிரி வைக்கணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கோங்க. இது சும்மா நமக்கு வந்து ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போது பேக் முடிஞ்சிருச்சு. இப்போ பேக் கட் பண்ணிக்கலாம். இதில் இன்னொரு டைம் சொல்கிறேன், இதனோட ஹைட் வந்து நான் இப்போது 14 இன்ச்சு வச்சுருக்கேன். தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு மேலே விட்டுருக்கேன். இது 1.5 இன்ச்சு கீழே மடித்து தைக்கிறதுக்கு விட்டுருக்கேன். இங்கிருந்து 14 இன்ச்சு, 1/2 இன்ச்சு தைக்கிறதுக்கு. இந்த வந்து கழுத்தோட பின் கழுத்து வந்து 9 இன்ச்சு, நான் 8.25 இன்ச்சு வச்சுருக்கேன். தச்சு வந்தால் 1/4 இன்ச்சில் 9 இன்ச்சு வந்துடும். இது 2.25 இன்ச்சு, 1/4 இன்ச்சு தைக்கிறதுக்கு. மீதி வந்து ஷோல்டர் அளவு வரும். இதுலேயும் 1/4 இன்ச்சு உங்களுக்கு தைக்கிறதுக்கு போகும். இப்போது செஸ்டோட அளவு வந்து 37 செஸ்டோட அளவு 4ஆல் நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா 9.25 வரும். ப்ளஸ் 1 இன்ச்சு சேர்த்துருக்கோம். 1 இன்ச்சு சேர்த்து இந்த இடத்துல வச்சுருக்கோம். இப்போ இது செஸ்டோட அளவு. இது வேஸ்ட்டு 32 4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 8 இன்ச்சு வரும். ப்ளஸ் 1. இந்த 1 எதுக்குன்னா இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு. இந்த பக்கம் வந்து தையலுக்கு 1.5 இன்ச்சு, இங்கே தையலுக்கு 1.5 இன்ச்சு. இதுதான் இப்போ நம்ம வரைஞ்சிருக்கிறோம் 37 இன்ச்சு ப்ளவுஸுக்கு. நம்ம பேக் வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போது இந்த பேக் பீஸ் எடுத்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். இப்படி போட்டு ட்ரேஸ் அவுட் பண்ணிக்கணும். இப்படி போட்டுட்டு இதை அப்படியே வந்து நீங்கள் உட்கார்ந்துருக்கிற பக்கமாக இந்த மடிப்பு வர மாதிரி, இந்த மடிப்பு வர மாதிரி வரணும். இந்த பக்கம் உங்களோட பின் கழுத்து பக்கம் வந்து உங்கள் பக்கம் வர மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி போட்டுக்குங்க, ஈஸியாக இருக்கும். இப்படி திருப்பி போட்டுக்குங்க. திருப்பி போட்டுட்டு இதை அப்படியே நீங்கள் வரைஞ்சிக்கணும். இங்கே வந்து உங்களுக்கு ஒரே மாதிரியாக வரணும்னா இப்படி ஸ்கேலை வச்சுருங்க. நம்ம கழுத்து கட் பண்ணிட்டோம் இல்லைங்களா, அதனால கரெக்டாக அந்த கோடு போட்டுக்கணும். இன்னும் உங்களுக்கு கரெக்டாக ஒரு பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக வரும். நம்ம ஃப்ரண்ட்டுக்கு எப்படி வரைஞ்சிருக்கோம், உயரம் வச்சுருக்கோம். நம்ம இப்போ ஃப்ரண்ட்டுக்கும் அதே மாதிரி தான் இப்போ ட்ரேஸ் அவுட் பண்ணியிருக்கிறோம். இதில் எந்த மாற்றமும் இல்லை. 14 வச்சாலும் 15 வச்சாலும் ஃப்ரண்ட்டை எடுத்து அப்படியே போட்டு வரைஞ்சிக்குங்க. வரைஞ்சிட்டு இப்போ இந்த பீஸை அப்படியே எடுத்துருவோம். பேக் எடுத்துட்டோமா, இது 1.5 இன்ச்சு தையலுக்கு உள்ள பகுதியை அப்படியே வரைஞ்சிருங்க. வரைஞ்சிட்டு இந்த இடத்துல ஹார்மோல் வந்து இந்த டாட் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஒரு 1/2 இன்ச்சு வந்து அப்படியே வரைஞ்சி இப்படி வந்துடுங்க. இப்படி வந்துட்டீங்க அப்படின்னா இது ஃப்ரண்ட்டு. இந்த ஃப்ரண்ட்டுக்கு இதெல்லாம் எப்பவும் நம்ம செய்கிற மாதிரியே தான் அப்படியே வரும் உங்களுக்கு. 1/2 இன்ச்சு நம்ம எடுத்துட்டோம். இது ஷோல்டர். 1/2 இன்ச்சு ஷோல்டருக்கு மார்க் பண்ணிக்கணும். கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் வீடியோ, ஏன்னா உங்களுக்கு வந்து புரியணும் அப்படின்றதுக்காக தான். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இது ஃப்ரண்ட்டுக்குள்ள 2.25 இன்ச்சு. இப்போ ஃப்ரண்ட்டு நம்ம எந்த அளவுக்கு வைக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஃப்ரண்ட்டு தையலை விட்டுட்டு 5 இன்ச்சு வைக்கிறேன். 5 இன்ச்சு வச்சுட்டு இப்படி ஒரு கோடு போட்டுக்கணும். இப்போ தச்சு முடிக்கும் போது உங்களுக்கு இங்கே வந்து நிற்கும், 5.5 இன்ச்சுக்கு வந்து நிற்கும். அப்போது நீங்கள் இங்கேருந்து அப்படியே
போட்டுக்கணும். ரவுண்ட் போட்டிங்கன்னா தச்சு முடிச்சா 5.5 வந்து நிற்கும். இது உங்களுக்கு 6 இன்ச்சு வேணும்னா கூட நீங்கள் 6 இன்ச்சில் கூட வரைஞ்சிக்கலாம். இந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி வெட்டணும் அப்படின்றது தான் அவங்களோட கொஸ்டின். நீங்கள் தைரியமாக வந்து 13 இன்ச்சு வைக்கலாம். நம்ம 13 இன்ச்சு குறிச்சிருங்க. 13 இன்ச்சு குறிச்சிட்டு இதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்குங்க. பேக்கில் வந்து நம்ம 14 இன்ச்சு வச்சோம் இல்லைங்களா? அப்போ 14 இன்ச்சுக்கு அந்த 1 இன்ச்சு வந்து இங்கே குறிங்க. 1 இன்ச்சு நம்ம அதிகமாக வச்சுருக்கோம்ல, அந்த 1 இன்ச்சு இங்கே குறிச்சிக்குங்க. அதே மாதிரியே இங்கே 1 இன்ச்சு வந்து குறிச்சிக்கோங்க. இதுக்கு நேராக வந்து ஒரு கோடு போட்டுக்குங்க. உங்களுக்கு பேக்கில் வந்து 1 இன்ச்சு அதிகமாக படுத்திருக்கிறோம்ல, அதிகப்படுத்தியிருக்கோம்ல, அதுக்கு 1 இன்ச்சு இது வந்து நம்மளோட பஸ்டோட பாயிண்ட் வந்து இங்கே வரப்போகுது. இப்போ நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் அதே 3 இன்ச்சு வைங்க. 3 இன்ச் வச்சுட்டிங்களா? இந்த 3 இன்ச் வந்து இங்கே டாட் பிடிக்கிறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு, இங்கே கீழே பட்டி தைக்கிறதுக்கு 1/2 இன்ச். இது ஆஸ் யூஷுவல் மெத்தடு. அதே மாதிரியே திரும்பவும் இங்கேயும் ஒரு 3 இன்ச்சு வைங்க. 3 இன்ச்சு வைக்கிறீங்களா? இது கீழே தைக்கிறதுக்கு வச்சுட்டீங்க. இப்போ இங்கே ஒரு 3 இன்ச்சுக்கு டாட் போட்டுக்குங்க. இங்கேருந்து 1.5 இன்ச்சுக்கு இங்கே போட்டுக்குங்க. திரும்ப இங்கேருந்து ஒரு 1 இன்ச் 1.5 இன்ச்சு போட்டுட்டு இந்த டாட்ல இருந்து அப்படியே இதில் ஜாயின் பண்ணுங்க. இந்த டாட்ல இருந்து போட்டு ஏறத்தை நீங்கள் எவ்வளோதான் இறக்குனாலும் 14 இன்ச்சு வச்சாலும் 15 இன்ச்சு வச்சாலும் உங்களோட பஸ் பாயிண்ட்டு இதில் இருந்து இறங்காது. 12, 13, 13 இதுக்கு மேலெல்லாம் கீழே போச்சுன்னா உங்களுக்கு வந்து இது வந்து சீட்டிங் ஆகி உங்களுக்கு ஒரு ஷேப்பு இருக்கவே இருக்காது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ இறக்குனாலும் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கங்க. எந்த அளவுக்கு நீங்கள் 1.5 இன்ச்சு வச்சாலும் 1.5 இன்ச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே மெத்தடில் நீங்கள் போட்டு கட் பண்ணிக்கலாம். அப்போ நீங்கள் எவ்வளோ உயரம் வச்சுட்டா நமக்கு எப்படி வரும்? இப்போ பட்டி எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா ஆஸ் யூஷுவல் பட்டியை வந்து நீங்கள் இதே மாதிரி எடுத்துக்குங்க. இது கூட 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பட்டி வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணும்? 4 இன்ச்சு வேணும். இந்த பக்கம் எவ்வளோ வேணும் உங்களுக்கு? அதே தான், உங்களுக்கு 4 இன்ச்சு வேணும். 4 இன்ச்சு வேணும். இப்போ பட்டியும் உங்களுக்கு எந்த அளவுக்குன்னு தெரிஞ்சிச்சு உங்களுக்கு. இப்போ ஈஸியாக இந்த மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டை கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு 1 இன்ச்சு எக்ஸஸாக வச்சுக்குங்க. வச்சுட்டு நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டாட் பிடிச்சி மீதி வரும்ன்றதுக்காக ஒரு 1 இன்ச்சு விட்டுருக்கோம்ல, அந்த கிளாத்து. இப்போ நீங்கள் எந்த ஹைட்டு வந்து வைக்கிறீங்களோ அதுலேருந்து 13 இன்ச்சு வச்சு வைங்க. அது கீழே தையல் விட்டுருங்க. 12 இன்ச்சு வைங்க, அது கீழே தையல் விட்டு இதை நீங்கள் பட்டியில் தான் சேர்க்க போகிறீங்க. பட்டியில் தான் சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு ஃப்ரண்ட்டும் பேக்கும் நீங்கள் வச்சு தைக்கும் போது இது ஜாயிண்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா ஜாயிண்ட் ஆகாது. இதுதான் வந்து ஹைட் இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் வெட்டும் போது பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். இப்போ நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். இதுலேயே உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். நான் உங்களுக்கு வந்து இன்னும் புரிகிற மாதிரி நான் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த ஃப்ரண்ட் பக்கமும். கட் பண்ணியாச்சு. பேக் பார்ட் எடுத்துட்டோம். இப்போ ஃப்ரண்ட் பார்ட். இதுக்கப்புறம் நீங்கள் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பட்டியை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்க போகிறீங்க. இங்கேருந்து 3 இன்ச்சு, இங்கேருந்து டாட்டுக்கு போக மொத்தமாக 7.5 இன்ச்சு இருக்குது. 7.5யும் ஒரு 3 இன்ச்சும் கனெக்ட் பண்ணுங்கள். 10.5 இன்ச்சு வருது. ஓகேவா? அந்த 10.5 இன்ச்சு வந்து நம்ம பட்டி எடுத்து கட் பண்ணிக்கலாம். பட்டியும் நான் கட் பண்ணி காட்டிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். வந்து திருப்புறதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு விட்டுக்குவோம். இங்கேருந்து ரெடி அளவு 4 இன்ச்சு. இது தைக்கிறதுக்கு. இந்த இடத்துலையும் உங்களுக்கு ஒரு 1/2 இன்ச்சு வச்சுக்கோங்க. இது பட்டி திருப்புறதுக்கு
மேலே தையலுக்கு ஒரு 1/4 இன்ச்சு. தையலுக்கு வந்து மேலே ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டுமா வந்து மடித்து தைக்கிறதுக்கு இந்த பீஸு. இப்போ இங்கிருந்து ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல தான் இந்த பட்டியும் 3 இன்ச்சு. இப்போ இங்கேருந்து அப்படியே இங்கே வந்து இந்த 3 இன்ச்சுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு 3/4 இன்ச்சுக்கோ இல்லை 1/2 இன்ச்சுக்கோ ஒரு குழிவாக எடுத்துட்டு அதுக்கப்புறமா இது கூட எடுத்துகிட்டு போய் ஜாயின் பண்ணிடுங்க. இதுதான் உங்களுக்கு பட்டியோட ரெடி அளவு வரும். பட்டியோட ரெடி அளவு எவ்வளோன்னா 4 இன்ச்சு. இது தச்சு வர பக்கம், அதே மாதிரி இங்கேயும் 4 இன்ச்சு. இது தையலுக்குள்ள பக்கம். இது வந்து நம்ம அப்படியே திருப்பிக்கலாம், அதனால 1/2 இன்ச்சு விட்டுருக்கேன் நான். இந்த இடத்துல தச்சு வரும். இந்த வந்து நமக்கு டாட் பிடிச்சிருவோம். டாட் பிடிச்ச பிறகு இந்த பாயிண்ட் வந்து இங்கே இப்படி வரும். இங்கேருந்து பட்டிக்கு வந்துடும். அவ்வளோதான், பட்டி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஃப்ரண்ட்டு பேக்கு பட்டி. ஃப்ரெண்ட்ஸ், அதே தான் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் இந்த இடத்துல நீங்கள் 3 இன்ச்சு வச்சுக்கோங்க. இந்த 3 இன்ச்சில் ஃப்ரண்ட்டுக்கு இதையே நான் சொல்லிடுறேன், உங்களுக்கு புதுசாக பார்க்குறவங்களுக்கு புரியாது. அதே மாதிரி இங்கே 1/2 இன்ச்சு, இந்த இடத்துல 1/2 இன்ச்சு. இப்போ இது நமக்கு வந்து டாட் பிடிக்கிறதுக்கு வந்துடும். இந்த இடத்துல வந்து ஃப்ரண்ட்டுக்கு இப்படி மடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கேயும் டாட் பிடிக்கிறதுக்கு வந்துடும். இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு கேப் இருக்கணும். இதுக்கும் கேப் இருக்கணும். இந்த கேப்ல இருந்து உங்களுக்கு இங்கே மடித்து வரும்போது இங்கே வந்துடும் உங்களுக்கு. அதே மாதிரி இந்த இடத்துல இருந்து ஒரு 1/2 இன்ச்சு. இப்போ இந்த ரெண்டும் மடிக்கும் போது உங்களுக்கு இந்த கிராஸ் வந்துடும். இது 3 இடமும் உங்களுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு வந்து கரெக்டாக வந்து நிற்கணும். இந்த மாதிரி வந்த பிறகு உங்களுக்கு ஃப்ரண்ட் ரெடி ஆகிடும். இது நான் ஸ்டிச்சிங் வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கணுன்னா போய் பாருங்கள். இந்த வீடியோவில் வந்து என்ன விஷயம்னா, ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ நம்ம உயரம் அதிகம் பண்ணும்போது எப்படி ஃப்ரண்ட்டு கட் பண்ணணும்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. அதனால நான் இதில் போட்டிருக்கேன். நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து உயரம் அதிகமாகும் போது நம்ம ஃப்ரண்ட் எப்படி கட் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்கும் வரக்கூடிய டவுட்டு தான் அது. அதனால நீங்கள் வந்து உயரம் அதிகமானாலும் ஃப்ரண்ட் வந்து உங்களுக்கு ஒரு பஸ்டோட அளவு கரெக்டாக இதே தான் வரும். நீங்கள் வந்து பட்டியில் தான் அதை இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி காட்டியிருக்கேன். அவங்க வந்து ஒரு 38 சைஸ் வந்து ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணி காட்டுங்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு 38 சைஸ் உள்ள ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி காட்டுறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரியல அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த மாதிரி பேக்கு, இது ஃப்ரண்ட்டு, பட்டி இப்படி போட்டு கட் பண்ணிக்கோங்க. மீதம் உள்ள பீஸில் வந்து கை வச்சுக்கலாம். நம்ம இங்கே வந்து கை, இப்போ நம்ம கை வெட்டல, கை வந்து தனியாக வெட்டிக்கலாம். இப்போ நான் வந்து உங்களுக்கு ஹைட்டுக்காக தான் இதை வந்து உங்களுக்கு ப்ளேஸ் பண்ணி எப்படி கட் பண்ணணும்னு காட்டியிருக்கேன். நம்ம இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கணும். லைனிங் போட்டு கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு டிசைன் கை வைக்கலான்றதுனால கை இப்போதைக்கு கட் பண்ணல. நான் இந்த டிசைன் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் எடுத்து அப்லோட் பண்ணுறேன். அதனால கையை வந்து நான் இப்போதைக்கு கட் பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். நான் தனியாக இதை கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நான் இதை ஸ்டிச் பண்ணி முழுசாக உங்களுக்கு இந்த ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு வேர் பண்ணியே காட்டுறேன்.